கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகரை பார்க்கக்கூடாது. 3 மாதத்திற்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய ஆவரேஜ் பிளட் சுகரை பார்க்கணும். அது 6லேருந்து 6.5க்குள்ளே வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பிளட் சுகர் லெவலை சீராக வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதையும் தாண்டி இருக்குது அப்படின்னா அவங்க பிளட் சுகர் லெவல் கரெக்டாக இல்லை, ஏதோ உறுப்பு எங்கேயோ அடி வாங்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது டைப் 2ல இருக்கக்கூடியது. அடுத்து டைப் 1.5ல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்கள் இருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி இதை தப்பா புரிஞ்சுட்டு அதுவே அந்த செல்களை அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது இன்சுலின் சுரக்க முடியாம போயிடும். அப்போ நம்ம சீக்கிரமா ரொம்ப நாள் விடக்கூடாது. ஆரம்பத்திலேயே அது என்ன வகையை சர்க்கரை நோயின்னு பார்த்து இந்த நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம செல்களை அழிக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கணும். இந்த மாதிரியான இந்த டைப் 1.5காரவங்களுக்கு தான் அதிக அளவில் சிறுநீரக செயலிழப்பு, குறிப்பாக நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து இங்கே நம்ம இன்சுலின் பெருக்கிற மாதிரி மருந்துகள் சாப்பிட்றதோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம உடம்போட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தவறாக வேலை செய்யுது பார்த்தீங்களா, அதை தடுக்கும் வகையில் உணவும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது இந்த இதிலிருந்தும் நம்ம சீக்கிரம் வெளியே வந்துடலாம். லைஃப் லாங் இன்சுலின் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.